நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வட்டிக்கல்லூரில் இருக்கோம். தமிழில் இதோட பேர் வந்து மட்டக்களப்பு. ஸோ இங்கே வந்து கொக்கு தீவுன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த போட்டில் தான் அது வந்து போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இங்கே போட்டில் தான் போகிறோம். போயிட்டு நான் அந்த தீவை உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் அந்த தீவு. அந்த சைடு தான் நம்ம போகிறோம். மட்டக்களப்புனா என்ன சொல்லுவோம் தமிழ்லாம்? மட்டக்களப்புனா தமிழ்ல நம்ம அங்க கலாய்க்கிற மாதிரி தானே சொல்லுவோம். இங்க அந்த மாதிரி ஒரு ஊரு ஸ்ரீலங்கா தமிழ். எங்க ஃபர்ஸ்ட் நாங்க போறோமா? ஆமா ஏமா டைம் இருக்கு ஒண்ணும் இல்ல வந்துட்டு ஓ ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க சொன்னீங்க. அது நாம அப்படி உழவு போனோம்டாட போட்டு நான் குடி பண்ணிட்டாங்க. நான் குடி பண்ணிட்டாங்க. இது சின்ன உங்களுக்கு இருக்கா கட்டாயமா இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டுட்டு போகணும். இல்லைன்னா கீழே விழுந்து தண்ணியில வந்து முழுகி செத்து போயிடும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஐலாண்டில் வந்து நம்மளை இறக்கியிருக்காங்க. இந்த ஐலாண்டோட நேம் வந்து நாவலடி. ஓகே இங்கே பாருங்களேன் மிடில் தான் இந்த குட்டை மண்ணு தண்ணி சுற்றி வந்து நம்மளுக்கு அந்த மட்டக்களப்புனா ரிவரு கடல் ரெண்டுமே கலக்கிற ஒரு இடத்துல தான் மட்டக்களப்பு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வாட்டர், மிடில் ஒரு லேண்டு, தீவு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐலாண்டு வந்திருக்கேன், தீவு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அங்கே ஒரு பிளேஸ் இருந்தது, நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அதில் வந்து ஃபாரின்ல இருந்துலாம் பறவைகள்லாம் வந்து தச்சுட்டு போகுமாமா. ஸ்ரீலங்காவில் வந்து சுனாமி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த சுனாமியில் இந்த 3 தீவுமே வந்து முழுகி போச்சு. இது வந்து நல்ல தீவு, அங்கே எக்கோ பாட்டு, இன்னொன்று வந்து கொக்கு தீவு, 3மே முழுகி போச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் கடலுமே ஆறுமே ரெண்டுமே ஒன்றா கலந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டும் விலகினப்போ இந்த தீவு எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து வந்துட்டதாக வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. என் கையில் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இங்கே கோரல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த கடல்ல இருந்து அடிச்சுட்டு வந்த கோரல்ஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகானது, பெருசாக ஒன்று அண்ட் சின்னதாக ஒரு கோரல்ஸ். இதை வீட்டுக்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். நான் வந்து ஏர்போர்ட்டில் விடுவாங்களான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை இங்கேயே போட்டுட்டு போயிடலாமான்னு வேற யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபிஷ் டேங்க்லாம் போடலாம். ஃபிஷ் டேங்கை விட வெயிட் அதிகமாக இருக்கும் போல.
குழந்தைகளுக்கான பார்க்கு, உள்ள வந்து இந்த சவுக்கு தோட்டம், மூங்கில் தோட்டம் இதெல்லாம் இருக்குது. அது உள்ள நம்ம போய் பார்ப்போம். ஆக்சுவலி ஒரு மூவி இருக்கும். இந்த லொக்கேஷனை பார்த்தா அங்கே ஒரு புகை போட்டிருக்காங்க பாருங்களேன், ஏதோ எரிச்சல் புகையா போதில்ல, அதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மூவி தான் ஞாபகம் வருது. அந்த மூவி பேர் ஞாபகம் வரல. ஜெய் இருப்பாங்க, ஜெய்யோட ஃபியான்சி வந்து சிங்கராக இருப்பாங்க. அவங்க பேச்சுலர் பார்ட்டிக்காக வந்து தாய்லாந்து போவாங்க, ஒரு ஐலாண்டில் மாட்டிப்பாங்க. திரும்ப வரும்போது வந்து ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவாங்க. என்ன மூவி தெரியல, இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மூவி தான் ஞாபகம் வருது. அங்கே எரிச்சது, அவங்களுமே வந்து அங்கே இளநீ குடிச்சிட்டே வந்து ஒரு 6 மாதம் வரையும் வாழ்வாங்க. என்ன மூவின்னு தெரியல, அது கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இந்த சவுக்கு மர தோட்டம். உள்ளேருந்து வரும்போது செருப்பு இல்லாமல் நடக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா, நான் வந்து இங்கே பார்த்ததில் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது. எங்கேயுமே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இல்லை ஒரு குப்பையோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கேட்டதில் தான் தெரிஞ்சது, இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எவ்ரி வீக்கெண்ட் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு காலேஜ்லேருந்து வந்து இந்த வீக்கெண்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் அங்கே எரிச்சிருந்ததுன்னு சொன்னேன்ல, அவங்க மார்னிங் தான், இன்னைக்கு சண்டே இல்லையா, மார்னிங் வந்து அது க்ளீன் பண்ணி அதை எரிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க. அது ஃபுல்லாக பாருங்க. சவுக்கு மரம் தான் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நாங்கள் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் வந்தோம். இன்னும் பகலில் வந்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு மோகனோட ஒரு சாங் இருக்குது. அமலா வந்து முஸ்லீமாக இருப்பாங்க. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும், அந்த சாங்கில் வரும்ல, அந்த லொக்கேஷன் மாதிரியே இருக்குல்ல. இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சாங் நல்லா இருக்காது, கமெண்ட்லலாம் எதுவும் சொல்லாதீங்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ நீளத்துக்கு வந்து வளர்ந்துருக்கும். ஃபுல்லாக நீளமாக வளர்ந்துருக்கும். சுற்றி கடல், மிடில் ஒரு ஐலாண்டு. ஒரு டைம் என்ன, இப்போ 6:30 மணிக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸ்ரீலங்கா வாங்க. பூனை கத்துற மாதிரி, பூனை கத்துற மாதிரி சுற்றி கடல், மிடில் லேண்டு. இந்த ஐலாண்டில் தனியாக வந்து எவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு 4 பேர் தான் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாகன சத்தமும் இல்லை. ஸ்ரீலங்கா வந்து வெஹிக்கிள் வாகனம்னு எனக்கும் பழகிடுச்சு. வெஹிக்கிள் சவுண்டு கிடையாது, எந்த பொல்யூஷன் கிடையாது, பறவைகள் சத்தம், நிம்மதியான வாழ்க்கை, சுத்தமான காற்று, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கணும் போல தோணுது, ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.